ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸை வாட்ச் பண்ணுறீங்க இல்லைனா போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு 5 ட்ரிக்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் க்ளோயிங் எஃபெக்டை நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எந்தவித அப்ளிகேஷனுமே நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் அந்த ஸ்டோரிஸை நம்மளுடைய கேலரியில் எப்படி சேவ் பண்ணுறது? இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வியூஸ் பார்க்கும்பொழுது எனக்கு நோ வியூஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்கு வியூஸ் வரலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை வியூஸ் தேவை அப்படின்றத நம்மளால் கொடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸோட வியூஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ கொடுத்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஸ்டோரிஸோட வியூஸை செக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டோரி போஸ்ட் பண்ண அடுத்த 2 மினிட்ஸில் எனக்கு என்னுடைய ஸ்டோரி வியூஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நம்ம ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்டை நம்மளால் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எமோஜிஸை யூஸ் பண்ணி ஹைட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எமோஜியை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரீனை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா நம்மளுடைய கீபோர்டு ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த எமோஜியை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த எமோஜி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேஸ் யுவர் ஸ்டிக்கர் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த எமோஜியை நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு கீழே பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அந்த எமோஜியை அந்த ஃபேஸில் கொண்டு போய் வச்சுட்டு பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் பின் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட அந்த எமோஜி ட்ராக் ஆகி அந்த ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டோரிஸை எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக நம்மளுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி கேலரியில் சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலோட ஸ்டோரிஸை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலில் 5 ஸ்டோரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு டாப் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே காப்பி ப்ரொஃபைல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ப்ரொஃபைலோட யூஆர்எலை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் storysaver.net அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ற இந்த பாக்ஸை செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ரொஃபைல் எந்த இடத்துல ஷோ ஆகும். இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரியுமே இந்த இடத்துல நமக்கு வந்துடும். அந்த ஸ்டோரிஸ்க்கு கீழே உங்களுக்கு சேவ் ஏ ஃபோட்டோ அண்ட் சேவ் ஏ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ இல்லைனா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகி உங்களுடைய கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்துடும். எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் மற்றவங்களோட ஸ்டோரியை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரெகுலராக ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி கிரியேட்டிவான ஸ்டோரிஸை அப்லோட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் நமக்கு மியூசிக், வீடியோ, வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங், பர்த்டே இந்த மாதிரியான கேட்டகரி வைஸில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டோரியோட கேட்டகரியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட்டான நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா பர்த்டே அப்படின்ற அந்த கேட்டகரியில் உங்களுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை அந்த இமேஜில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் கீழே நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்ஸ் அண்டு ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த இமேஜ் உங்களுக்கு
இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இந்த போஸ்ட்டை ஆட் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸோட வியூஸை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதை ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுறேன். ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நமக்கு நம்மளுடைய ஸ்டோரியில் இந்த ஃபோட்டோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதோடைய வியூஸை நான் செக் பண்ணும்பொழுது நோ வியூஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ இதோடைய வியூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ajithTools.net அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரி வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். கீழே கோ டு சர்வீஸ் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைலோட யூசர் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அந்த யூசர் நேமில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல அந்த ஸ்டோரிஸ்க்கு எத்தனை வியூஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் 150 அப்படின்னு சொல்லி கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் டெலிவர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டோரியோடைய வியூஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணி 2 மினிட்ஸ் தான் ஆகுது. இப்போ ஸ்டோரிஸோட வியூஸை நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம அங்கே சப்மிட் பண்ண ஸ்டோரி வியூஸில் 142 வியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெப்சைட்டில் நம்முடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து எந்த இடத்துலையுமே நம்ம லாகின் பண்ணல. ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்முடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஃபிஃப்த் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எரேசர் டூலை யூஸ் பண்ணி ஒரு க்ளோ ஆகக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்ஸ்டாகிராம் கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக ஒரு ஸ்னாப் எடுங்க. ஸ்னாப் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. திரும்பியும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண அந்த ஸ்னாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு கிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் கிஃப்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸுக்கு ஃபுல்லாக வர்ற மாதிரி அந்த டைமண்ட்டை ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த வீடியோ நமக்கு நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோவையும் டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்டோரிஸ் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் சேவ் பண்ண அந்த வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த க்ளோயிங் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நமக்கு டிஃப்ரெண்ட்டான நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண அந்த கலருக்கு உங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ 5th இருக்கக்கூடிய அந்த எரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகும். நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன எழுதுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளோயிங் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கு குயிக்காக ஏதாவது ஒரு மெசேஜை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணி உங்களால் சொல்லிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.